இப்போ வந்து கார்டன்லேயே கொஞ்சமாக வந்து வேலைகளெல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்டில் இந்த செடிஸ் எல்லாமே வந்து பேக்கில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் புதினாவும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் புதினா பறிக்க வந்திருக்கேன். பட் இப்போ ரொம்ப சூடாக இருக்குங்க குவைத்தில். சரி ஓகே இதை மேனேஜ் பண்ணேன்னா ஃப்ரண்ட் சைடில் ரொம்ப வெயில், பேக் சைடு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால தான் கொஞ்சம் பேக் சைடில் வந்து ஃபுல்லாகவே செட்டப் பண்ணி மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த அபு ஹலீஃபாவில் ஒரு பார்க், அந்த கிளினிக் பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அது புதுசாக தான் வந்திருக்கு. சரி அங்கேயும் போய்ட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பாதாம் பால் ரெடி பண்ணணும். ஏன்னா பிள்ளைங்க இப்படி போயிட்டு வரும்போது டயர்ட் ஆவாங்கல்ல, அப்போ நம்ம இந்த பாதாம் பால் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்ல. அங்கே போய் விளையாடும்போது மார்னிங் தான் போயிருந்தோம், ஒரு 11 o'clock டைம். அன்றைக்கி கொஞ்சம் வந்து ஃப்ரைடே, அதனால் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. பிள்ளைங்களும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டாங்க. குட்டி பிள்ளை கீழே இருக்க வேஸ்ட்டெல்லாம் தூக்கி வேஸ்ட் பாக்ஸில் போட்டுட்டு இருந்தேன். அதை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஜாலியாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி அவங்களே செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு அங்கே ஷவர்மெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரைடேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். திருப்பி வந்து சாட்டர்டே தான் பாதாம் பால் ரெடி பண்ண போகிறேன். பாதாம் பவுடர் தான் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பாதாம் ஃபஸ்ட்டு வந்து தோல் எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு 5 minutes வந்து நம்ம சூடு தண்ணியில் போட்டு வச்சுட்டோம்னு சொன்னால் அது தோல் வந்து அழகாக வந்து அதுக்கு கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டுட்டேன். ஏலக்காய் போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். தோல் சில பிள்ளைங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகாது, அதுக்காக தோல் எடுக்கிறது. உங்களுக்கு தோலோட வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, வேற ஒரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் பிஸ்தா பருப்பும் எடுத்து போட்டுக்கலாம். வால்நட் இதெல்லாம் நான் போடலை, ஏன்னா அதில் வந்து ரொம்ப வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கனால நான் போடலை. இது கொஞ்சம் மக்கானாவும் போட்டுக்கலாம். மக்கானாலும் ரொம்ப வந்து ப்ரோட்டீன் இருக்கு, அதனால வந்து மக்கானா கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம நெய் எதுவுமே விடலை, வெறும் கடாயில் போட்டு தான் வறுக்கிறோம் எல்லாத்தையுமே. நெய் எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு. இது வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்கும் போது கொஞ்சம் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் கலருக்காக. இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் மெயினாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும். அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல இனி வந்து நான் ஒயிட் சுகர் தான் போட்டுக்கிறேன். இதுல வந்து இன்னொரு ஒயிட் சுகர் கட்டியா வரும்ல, அதுதான் மேக்ஸிமம் போடுவேன். அது இல்லாதனால இது போட்டுக்கிறேன். நீங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்ல இதை மட்டும் பவுடர் பண்ணி வச்சுட்டு பால் காய்க்கும் போது அதுக்கு கூட நீங்க போட்டுக்கலாம். இதை வந்து மிக்சில வந்து பல்ஸ் மோட்ல அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சமா வந்து பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கடையில இருந்து வாங்குற மாதிரியே இருக்கும். மிக்சில அரைச்சிக்கலாம். நான் இப்போ வந்து சளிச்சு எடுத்துக்க தான் போறேன். ஏன்னா சம்டைம் வந்து திப்பி அந்த பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க, அதனால வந்து கொஞ்சம் சளிச்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அதுக்காக தான். சளிக்கிறதுல இவ்வளவு வந்து கொரோனா வந்துரு, நம்ம திரும்ப இதை வந்து அரைச்சி நம்ம வந்து திருப்பி சளிச்சுதான் எடுக்க போறோம். இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. இது வந்து நான் இனி பால் குடிக்கும் போது குடிச்சிருவேன், ஏன்னா பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க. அதுக்காக இதை பாத்தீங்கன்னாவே தெரியும், நல்லா அவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கும். பால்ல போடும்போது நல்லா இருக்கும். இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டில ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், இதை வெளியே வச்சிருந்தாலே போதும். பிள்ளைங்களுக்கு எப்போ உங்களுக்கு தேவைப்படுமோ அப்போ எடுத்து கொடுத்துக்கோங்க. அதே போல் வந்து பாதாம் பால் பிள்ளைங்களுக்கு எப்படி கலந்து கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பால் இருக்குல்ல, அதை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கு அப்புறமேட்டு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன், நான் 2 பிள்ளைங்களுக்கு சேர்ந்து காய்க்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுப்பேன். சுகர் வந்து உங்களுக்கு அதில் வந்து நார்மலாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதில் வந்து எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய நேரம் நீங்கள் காய வைக்கணும். சம்டைம் வந்து பால் வந்து கொதி வந்தோடனே நம்ம எடுக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி எடுக்கும்போது அந்த பாதாமில் உள்ள எல்லா எசன்ஸுமே இறங்கி அந்த கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி குடிப்பாங்க. கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செய்து கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, நம்ம கையால் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்களே வீட்டில் இது வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கடையில் போய் வாங்குறதுக்கு எப்போவுமே நம்மள்ட்ட காசு இருக்குமான்னு சொல்ல முடியாது. சம்டைம் நம்மக்கிட்ட பாதாம் இருக்குன்னா பாதாம் மட்டுமே போதும், வேறு நட்ஸ் எதுவுமே கூட நம்ம தேவையில்லை. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ரெகுலராக கொடுக்கும்போது வெயிட் கெயின் கூட ஆகும். பின்ன டெய்லி பாதாம் எடுக்கிறோம், பிள்ளைங்களுக்கு பிரெயினுக்கும் அது வந்து ரொம்ப நல்லது. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.